இருக்கிற 8 மாதத்துலாவது ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 4 ஆண்டு காலம் நீங்க பாவத்தை தான் செஞ்சிருக்கீங்க. அது சாதாரண பாவம் கிடையாது, பெரிய பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க. விட போறதில்லை, விட போறதில்லை, திமுக விட போறதில்லை. எல்லாம் ஒரு பார்த்துல ரெண்டுல ஒண்ணு பார்த்துடலாம். ஆனா அந்த சாலையில அந்த சாக்கடை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தினம் அந்த சாக்கடையில இந்த கொசு கிசு எல்லாம் ஓடிட்டு இருக்குது ஐயா. அது மட்டும் இல்லையா, ராத்திரில இல்லையா, பகல்ல எங்களால நடந்து போக முடியலையா. அங்கெல்லாம் அந்த செயின் பறிக்கிறவன், எங்களை கையை பிடிச்சி இழுக்கிறவன், எங்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறவெல்லாம் அங்கதான் சுத்திட்டு இருக்கிறான். ஆனாலும் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் ஐயா தமிழ்நாட்டில். இதுதான் பெண்களுடைய நிலை. அந்த காலத்துல மன்னர் காலத்துல மன்னர் ஆட்சியில கேட்பாராம் மன்னர், அமைச்சர் பெருமக்களே எம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? அமைச்சர் தலைவராணி, ஆமா ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க. உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சும்மா பொய்யான ரோட் ஷோ போயிட்டு அங்க திமுக வழியில் நிக்க வச்சுக்கிட்டு திமுக சார்ந்த பெண்கள் எல்லாம் அங்க ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்து கேள்வி பதிலாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் சொல்ல வேண்டாம். நேரம் நீங்க தனித்தனியா போங்க, யாருக்கும் தெரியாம போங்க, இல்ல மாறு இடத்துல போங்க. நினைச்சு பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் மாறு இடத்துல எப்படி இருப்பாரு? நாங்க போய் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. இன்னும் இருக்கிற 8 மாதத்துலாவது ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 4 ஆண்டு காலம் நீங்க பாவத்தை தான் செஞ்சிருக்கீங்க. அது சாதாரண பாவம் கிடையாது, பெரிய பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் 80 வயசு பாட்டி கேட்டா, ஸ்டாலினை கேட்டா பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. 80 வயசு பாட்டி கூட விட்டு வைக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதனால இன்னும் வருது, நிறைய வரும். விட போறதில்லை, விட போறதில்லை, திமுக விட போறதில்லை. எல்லாம் ஒரு பார்த்துலாம், ரெண்டுல ஒண்ணு பார்த்துடலாம். அது எப்போ என்ன எப்படி எல்லாம் போக தெரியும், போக போக தெரியும். அதனால இது எல்லாம் 2ல ஒண்ணு பார்த்துடலாம். இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி ஏன்பா முத்து, அடுத்த முறையில் அவ்வளோ அந்த ரோட் ஷோலாம் வேணாம், டக்குன்னு சீக்கிரமா என்னை கூட்டு வந்து 1.5 மணி நேரம் மக்களுக்கெல்லாம் இடைஞ்செல்லாம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், நம்ம நேரம் வந்துடும். இல்லை அடுத்தது நான் என்ன பண்ணுன்னா, நானும் ஒரு மாறு இடத்துல டக்குன்னு ஏதோ ஒரு சைடில் அப்படியே பைக்கில் வந்துட்டு நான் உள்ள வந்துடுறேன். மகிழ்ச்சியா இருக்கட்டும், மக்கள் இப்போ ரோட்ல போறாங்கல்ல எல்லாம், அதனால மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா எல்லாமே அது பார்த்து நான் எல்லாம் எனக்கும் அவங்களை பார்க்கறது மகிழ்ச்சி தான் எல்லாம் இருக்கு. அதனால தயார் நிலையில இருங்க. மிகப்பெரிய ஒரு போர், இன்னும் 8 மாதத்திலே மிகப்பெரிய ஒரு போர் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உங்கள் மீது எனக்கு இருக்கிறது என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட செயலாளர் தலைமையிலே அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும்